7 வாரங்களாக காவேரி நதியை பின்தொடர்ந்த நாம் இந்த வார நிகழ்ச்சியில் காணவிருப்பது மாயனூர் முதல் முக்கொம்பு வரையிலான காவேரி நதியின் பயணம், காவேரியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க உய்யகொண்டான் கால்வாய், காவேரி நதியில் அமைந்துள்ள ஆன்மீக தீவு நகரான ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்தில் கட்டப்பட்டுள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில், அதேபோல் திருவானைக்காவல் கோவில்கள் சொல்லக்கூடிய புராண கதைகள். இது மட்டுமின்றி திருச்சி எனப்படக்கூடிய பிரம்மாண்டம், திருச்சியின் பிரமிக்க வைக்கக்கூடிய கதைகள். இந்த வார நிகழ்ச்சியை நாம் தொடங்கவிருக்கும் இடம் தமிழகத்தின் மைய பகுதியான மாயனூரில் இருந்து. பவானி, நொய்யல், திருமணிமுத்தாறு போன்ற நதிகளை இணைத்து கொண்டு அமராவதி நதியையும் தன்னுடன் இணைத்து கொண்டு காவேரி வந்தடையும் பகுதி மாயனூர். தமிழகத்தின் மையம் இந்த ஊர் என்பதாலேயே இதற்கு மாயனூர் என்ற பெயர் என்று ஊர் மக்கள் சொல்கின்றனர். சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் அரசாங்கங்களின் எல்லையாக மாயனூர் இருந்துள்ளது. 3 ராஜ்யங்களும் சந்திக்கும் இடமாக இது திகழ்ந்ததால் இதற்கு தனி முக்கியத்துவம் இருந்துள்ளது. மாயனூரில் உள்ள மதுக்கரை சுவர் ஒரு மிக முக்கியமான வரலாறு பொக்கிஷம். இங்கு அமைந்துள்ள அருள்மிகு செல்லாண்டி அம்மன் திருக்கோவிலின் தெய்வம் செல்லாண்டி அம்மனே ஒரு சுவர் எழுப்பி ராஜ்யங்களின் எல்லைக்கோட்டை நிர்ணயித்து சண்டை வராமல் தடுத்ததாக மக்கள் நம்புகின்றனர். தமிழ் புலவர் ஔவையார் அவர்களால் சோழ பேரரசின் எல்லை பரப்பினை பற்றி கூறுகையில், கிழக்கில் கடலையும், வடக்கில் கடலூர் அருகில் ஓடும் பொன்னை ஆற்றையும், தெற்கில் தஞ்சாவூர் அருகில் உள்ள வெள்ளாற்றையும், மேற்கில் குடகிரி, கோத்தகிரி, கோட்டைக்கரை என்றும் வரையறுத்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தின் எல்லை பகுதியை மதுக்கரை சுவர் நிர்மாணித்தது தெளிவாக வெளிப்படுகிறது. இச்சுவரானது தற்பொழுது குளித்தலை மற்றும் கரூர் வட்டத்திற்கு உட்பட்டு தொடர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் வழியே மதுரை வரை செல்கின்றது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த எல்லைச்சுவர் மணல் திருட்டு போன்றவையால் மிகவும் பாதிக்கப்பட்டு இன்று புறக்கணிக்கப்பட்ட குட்டிச்சுவர் போல் காட்சியளிக்கின்றது. மாயனூர் தடுப்பணை அருகே காவேரி நதியின் அகலம் சுமார் 1.5 கிலோமீட்டர் வரை விரிவடைகிறது. இதனால்தான் அகண்ட காவேரி என்ற பெயரும் கூட. ஒவ்வொரு ஆடி மாதமும் 18ஆம் நாள் நீருக்கு நன்றி, நீருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றாற்போல் நன்னீர் ஆதாரங்கள் இல்லையேல் நம் வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனம் என்பதை உணர்ந்து அதை மதித்து கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைதான் இது. அப்படி ஆடி கொண்டாட்டங்களுக்கு முக்கிய இடமாக இருப்பதும் கூட மாயனூர்தான். இப்படி சிறந்த வரலாறு, கலாச்சார சம்பந்தம், நதியின் பிரம்மாண்ட புவியியல் என இத்தனை சிறப்புகளை கொண்ட மாயனூர் இன்று ஒரு வித்தியாசமான பொருளாதார மையமும் கூட. காவேரியில் மணல் அள்ளப்படுவது பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. அப்படி ஆற்றில் மணல் அள்ளப்படும் இடங்களில் ஒன்றும் கூட மாயனூர். மாயனூர் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் அதிகப்படியாக மணல் அள்ளப்பட்டு காவேரி நதியின் குணாதிசயங்கள் மாற்றப்பட்டு விட்டதாக பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அரசு நிர்ணயிக்கும் அளவை விட அதிகமாக மணல் அள்ளுவது, அரசு நிர்ணயித்த எல்லை கடந்தும் மணல் அள்ளுவது, உரிய அனுமதியின்றி மணல் திருடுவது, அறிவியலை பின்னுக்கு தள்ளி பேராசையின் அடிப்படையில் மணல் திருட்டே இங்கெல்லாம் நடந்தேறியுள்ளது எனப்படும் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் மணல் அள்ளிச் செல்லும் பிரம்மாண்ட வாகனங்கள் அணிவகுத்து ஒன்றின் பின் ஒன்றாக போய் வருவதை பார்த்தால் ஏதோ ஒரு தொழில் நிறுவனம் என்றுதான் எண்ணத் தோன்றும். அருகே சென்று பார்த்தால் அது காவேரி ஆற்றினுள் இருந்து படையெடுத்து வரும் மணல் லாரிகள் என்று புரிய வரும். பேராசைக்காக மணல் அள்ளப்பட்டு நமது வருங்காலம் கேள்விக்குறியாக்கப்படும் இந்த செயல் ஒருவித பயத்தையும் கோபத்தையும் தான் தருகின்றது. அள்ளப்படும் மணலை வைத்து எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள் கட்டுவதும் நாம் தான். அப்படி பார்த்தால் நாம் அனைவரின் பேராசையின் காரணமாகவே தான் இயற்கையின் அனைத்து வளங்களும் சூறையாடப்படுகின்றன என்பது விளங்கும். இப்படி மன்னர்கால எல்லை ஊரை கடந்து மணல் குவாரிகளை கடந்து காவேரி வந்தடையும் இடம் வடக்கே முசிறி, தெற்கே குளித்தலையை கொண்ட இந்த பகுதி.
குளித்தலைக்கென ஒரு தனி புராணம் மற்றும் வரலாற்று சிறப்பே உண்டு. குளித்தலை நகரானது கடம்பந்துறை குளித்தண்டலை என்ற புராண காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தில் கடம்பம் என்னும் மரம் அதிகம் இருந்ததால் கடம்பை, கடம்பந்துறை, கடம்பவனம் என்று அழைக்கப்பட்டிருந்தது. குளித்தலையில் காவேரி நதிக்கரையில் அமைந்துள்ள கடம்பனேஸ்வரர் கோவிலானது சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானது. இது தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இத்திருக்கோவில் வடக்கு நோக்கி அமைந்திருப்பது இதன் அரியதொரு தனி சிறப்பாகும். இங்கு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இச்சிவாலயத்தின் கருவறையில் இறைவன் கடம்பவநாதரின் பின்புறத்தில் சப்த கன்னியர்களும் உள்ளனர். மூலவரின் சந்நிதியில் சப்த கன்னியர்களும் இருப்பது தனி சிறப்பாகும். குளித்தலை, முசிறி நகரங்களை இணைக்கும் பாலம் அகண்ட காவேரி மீது சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நதி மீது கட்டப்பட்டுள்ள நீளமான பாலம் என்ற பெருமையும் இதற்குண்டு. குளித்தலை, முசிறி நகரங்களை கடந்து நமது காவேரி பயணம் வந்தடையும் அடுத்த பகுதி பெட்டவைத்தலை. திருச்சிக்கு மேற்கே அமைதியாக உள்ள இந்த ஊரின் வரலாற்று சிறப்பு பிரமிக்க வைக்கக்கூடியது. இவ்வூரை பேட்டவைத்தலை என்றும் வெட்டுவாய்த்தலை என்றும் அழைக்கின்றனர். வாய்த்தலை என்பது தலைவாய் என்பதன் மறுபெயராகும். ஆறுகளிலிருந்து வெட்டப்படும் கால்வாய்களின் முதல் இடத்திற்கு தலைவாய் என்ற பெயர் உண்டு. இவ்விதம் காவிரியிலிருந்து வெட்டப்பட்டு உய்யகொண்டான் வாய்க்காலின் தலையிடத்தை கொண்டிருப்பதால் இப்பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. சோழ மன்னரான 3ஆம் குலோத்துங்கன் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற போர்கள் நடைபெற்றன. அப்போர்களால் வீரர்களை கொன்ற பாவம் 3ஆம் குலோத்துங்கனுக்கு ஏற்பட்டது. அதனால் காவேரி நதியிலிருந்து ஒரு கிளை நதியாக உய்யகொண்டான் ஆற்றினை அவர் வெட்டி அதன் கரையில் சிவாலயத்தினை அமைத்தார். அதுதான் இந்த ஊரில் அமைந்துள்ள மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில். இச்சிவாலயத்தில் மூலவர் மற்றும் அம்பிகைக்கு தன்னுடைய சோழ மன்னர்கள் கட்டிய கோவிலில் விளங்கும் மூலவர் மற்றும் அம்மன் பெயரை சூட்டினார். மன்னன் வீரர்களை கொன்ற கொலை பாவமான பிரம்மகத்தி தோஷத்தினை இத்தலத்தின் இறைவன் நீக்கினார் என்பது ஊர் மக்கள் நமக்கு சொல்லும் செய்தி. இவ்வூரை கடந்தோடும் காவேரி நதி அடுத்து வந்தடையும் பகுதி முக்கொம்பு. இதுவரை நாம் பின்தொடர்ந்த காவேரி நதியில் முக்கொம்பில் இருந்து பல மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன. மலைகள், அருவிகள், அடர்ந்த காடுகள், மேலோங்கி நிற்கும் அணைகள், பிரம்மாண்ட கிளை நதிகளையும் பல சிற்றாறுகளையும் இணைத்து கொண்டு அகண்ட காவேரியாய் உருவெடுத்த இந்த நதி என்னும் ஆச்சரியம் முக்கொம்பில் மேலணையில் இருந்து கொள்ளிடம், காவேரி என்று 2 ஆறுகளாக பிரிந்து பாயத் தொடங்குகிறாள். கொள்ளிடம் காவேரி நதியின் நீர், அடையாளம், குணாதிசயம் என அனைத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டு தீவு நகரான ஸ்ரீரங்கத்தின் வடகரையில் பெருக்கெடுக்க, தாய் ஸ்தானத்தில் தனக்கு நிகரான பிரம்மாண்டத்தை கொள்ளிடத்திற்கு தந்துவிட்டு ஸ்ரீரங்கத்தின் தென்கரையில் அமைதியாக காவேரி பாய்கிறாள். கொள்ளிடமாறு காவேரியின் வடபுறமாக பாய்கிறது. காவேரியில் வரும் தண்ணீர் முக்கொம்பிலிருந்து காவேரியை காட்டிலும் கொள்ளிடம் ஆறு வழியாக அதிக அளவில் வெளியேறி கடலில் கலந்து வந்தது. இதை முறைப்படுத்தி அதிக அளவு நீரை பாசனத்துக்கு பயன்படுத்தி முறைப்படுத்த ஆங்கிலேய அரசு முடிவெடுத்தது. இதையடுத்து சர் ஆர்தர் காட்டன் என்ற பொறியாளரால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டதுதான் இந்த மேலணை. இது நீர்த்தேக்கம் என்பதை காட்டிலும் நீர் பாதை ஓட்டம் வழிமுறைப்படுத்தும் அணை என்றே வர்ணிக்க வேண்டும். கல்லணையை முன்மாதிரியாக கொண்டு முக்கொம்பில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 600-300 மீட்டர் நீளத்திற்கும் 40 அடி அகலத்திற்கும் 6 அடி உயரம் 45 மதகுகள் கொண்ட மேலணை கட்டப்பட்டது. அதன் பிறகு 1846ஆம் ஆண்டு அணையின் மீது ஒரு பாலமும் கட்டப்பட்டது.
இவ்வணையிலிருந்து காவேரியின் தென்புறமாக கால்வாய் வெட்டப்பட்டு பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் சென்று கடலில் வீணாக கலப்பது பெருமளவு தடுக்கப்பட்டது. மேலும் வெள்ள காலத்தில் மட்டும் பெருகி வரும் நீரானது இவ்வணை மூலம் கொள்ளிடத்தில் திருப்பி விடப்பட்டு காவேரி டெல்டா பகுதி தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டுள்ள இந்த மேலணையிலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 2.70 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்க இயலும். சமீபத்திய காவேரி வெள்ளத்தின் பொழுது 5வது தூண் முதல் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 9 தூண்களும் மதகுகளும் என 408 அடி நீளத்துக்கு உடைந்து ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதும் இந்த மேலணையின் ஒரு பகுதிதான். பெருக்கெடுத்து வரும் நதியின் நீரை வழிமுறைப்படுத்தி இரு நதிகளில் பங்கிட்டு விட கட்டப்பட்ட இந்த அணை உடைந்தது பல விவசாயிகளை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. வெள்ள அபாயம், நீர் வீணாகுதல் என பல கவலைகளை இது ஏற்படுத்தியுள்ளது. உடைந்த அணையை சரி செய்து அதே இடத்தில் வலுவான மற்றும் ஒரு அணை கட்டப்படும் என்ற செய்தி சற்றே ஆறுதல் தந்தாலும் நீர் மேலாண்மையில் ஒரு வரலாற்று சின்னம் சிதைந்தது கவலை தரக்கூடிய செய்தியே. இந்த அணையை நாம் படம் பிடித்தது ஜூன் மாதத்தில். முக்கொம்பிலிருந்து பிரியும் காவேரி கொள்ளிடம் ஆகிய இரு நதிகளின் அரவணைப்பில் ஜொலிக்கும் ஆன்மீக தீவு நகர்தான் ஸ்ரீரங்கம். அந்தியரங்கம் என்று அழைக்கப்படும் காவேரியின் தீவுகளில் ரங்கநாதருக்கு அமைந்த திருக்கோவில் பெற்ற ஊர் ஸ்ரீரங்கம். 7 பிரகாரங்கள், 21 கோபுரங்களுடன் மிகப்பெரிய திருக்கோவில் வளாகமாக இது அமைந்துள்ளது. பூலோக வைகுண்டம் என்றும் கூட இது அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீரங்கம் தரும் ஒரு ஆன்மீக உணர்வு தனி சிறப்புடையது. புராண குறிப்புகளின்படி ஸ்ரீரங்கம் கோவில் விமானம் பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும். பிரம்மதேவன் நித்திய பூஜை செய்ய சூரிய தேவனை நியமித்தார். பிறகு சூரியகுலத்தில் பிறந்த அரசர் இந்த விமானத்தை தனது தலைநகரமாக்கிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றார். ஸ்ரீராமபிரான் இவ்விமானத்தை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். இதனை விபீஷணர் தனது தலையில் சுமந்தபடி இலங்கைக்கு எடுத்து செல்கையில் வழியில் காவேரி ஆற்றின் கரையை அடைந்தார். விமானத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் இளைப்பாற்றினார் விபீஷணர். பின்னர் அவர் மீண்டும் புறப்பட நினைத்து விமானத்தை எடுத்தார். அவர் எத்தனை முயற்சி செய்தாலும் விமானத்தை அவரால் இங்கிருந்து எடுக்க முடியவில்லை. இதை கண்டு அவர் கலங்கினார். அப்பொழுது இந்த பகுதியை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழ மன்னர் ஆறுதல் கூறினார். அரங்கநாதரும் காவேரி கரையிலேயே தங்கியிருக்க விருப்பம் தெரிவித்தார். பின்னர் தர்மவர்ம சோழ மன்னர் அவ்விமானத்தை சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்தார். தர்மவர்ம சோழ மன்னர், கிள்ளிவளவர் போன்ற சோழ மன்னர்களால் இந்த திருக்கோவில் மெருகேற்றப்பட்டு காவேரி கொள்ளிடம் இரண்டும் இருபுறம் ஓட ஸ்ரீரங்கத்தில் ஆன்மீக அதிசயமாக இத்திருக்கோவில் காட்சியளிக்கின்றது. இத்திருக்கோவிலின் சிறப்புகள் பல உள்ளன. இங்கு நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு ஆண்டுதோறும் ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டமாகவே நடந்தேறுகின்றது. ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாள், 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பனாழ்வார் ஆகிய மகான்கள் இங்குதான் அரங்கநாதரின் திருவடியை அடைந்தனர். வைணவம் வளர்க்க ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியாரும் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலை மையப்படுத்தி பல ஆன்மீக காரியங்களை செய்து வந்தார். திருமங்கையாழ்வாரால் கட்டமைக்கப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள 1000 தூண்களும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாமல் 951 தூண்கள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. மீதமிருக்கும் 49 தூண்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் காலத்தில் மணல் வெளியில் 49 மரத்தூண்கள் நடப்பட்டு 1000 தூண்களுடன் விழா நடைபெறும். ஸ்ரீரங்கம் என்றாலே அரங்கநாதர் திருக்கோவில்தான் நினைவிற்கு வரும். அதே அளவு பிரம்மாண்டமாய் இதே தீவு நகரில் அமைந்துள்ள மற்றும் ஒரு தனி சிறப்பு பெற்ற திருக்கோவில்தான் திருவானைக்காவல்.
ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு பிரம்மாண்ட திருக்கோவில்தான் திருவானைக்காவல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக போற்றப்படும் இந்த திருக்கோவிலின் கட்டிடக்கலை பிரமிப்பூட்டும் வகையில் அமைந்துள்ளது. புராண கதைகளின்படி சிவபெருமானின் தவம் ஒன்றினை பார்வதி தாயார் கேலி செய்ய கோபித்த சிவபெருமான் பூலோகத்தில் தவம் ஒன்றினை மேற்கொள்ள பார்வதி தாயாருக்கு அறிவுறுத்துகிறார். அகிலாண்டேஸ்வரியாக நாவல் மரங்கள் அதிகம் இருந்த காவேரி கரையோரம் தனது இந்த தவத்தினை பார்வதி தாயாரும் மேற்கொள்கிறார். அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் காவேரி நீர் கொண்டு ஒரு சிவலிங்கம் அமைத்து பார்வதி தாயார் வழிபட்டு வந்தார். அப்பு என்றால் நீர், அதனாலேயே இந்த லிங்கம் அப்பு லிங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. சிவபெருமான் அகிலாண்டேஸ்வரி தாயார் கதை ஒருபுறம் இருக்க, மால்யவான் புஷ்பதந்தா என்ற அதீத சிவபக்தர்களான இரு சிவகணான்களின் கதைகளும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. இந்த இரண்டு சிவபக்தர்களும் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஒருமுறை ஒருவருக்கொருவர் சாபங்கள் இட்டுக்கொண்டு புஷ்பதந்தா யானையாகவும் மால்யவான் சிலந்தியாகவும் மாறினர். ஜம்புகேஸ்வரத்தில் காவேரி ஆற்றங்கரையோரம் வெண்ணாவல் மரத்தடியில் இருந்த நீர்லிங்கத்தை வழிபட இருவரும் வந்தனர். யானை வடிவில் இருந்த புஷ்பதந்தா காவேரி நீரை தும்பிக்கையில் ஏந்தி வந்து தினந்தோறும் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வந்தார். சிலந்தியாக இருந்த மால்யவான் ஒரு வலை பின்னி மரத்திலிருந்து கொட்டும் இலைகள் சிவலிங்கத்தின் மீது படாமல் பார்த்து கொண்டார். யானை தினந்தோறும் செய்த அபிஷேகத்தினால் சிலந்தியின் வலை தினமும் அருந்து விழுந்தது. இதை கண்டு கோபமுற்ற சிலந்தி யானையின் தந்தத்தினுள் சென்று கடித்து யானையை கொன்று தானும் மடிந்ததாக புராணம் சொல்கின்றது. இவர்களின் இந்த அபரிவிதமான பக்தியை கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் இருவரையும் சாபத்தில் இருந்து மீட்டு விமோச்சனம் தந்தார். யானை வழிபட்ட தலம் என்பதால் திரு ஆனைக்கா என்று பெயர் சூட்டப்பட்டது. இதற்கு சிவனை யானை வழிபட்ட காடு என்று பொருள். சிலந்தி ரூபத்தில் இருந்த மால்யவான் மறுபிறவியில் கொச்சிங்கச்சோழன் என்ற அரசனாக பிறந்தார். பூர்வ ஜென்ம நினைவால் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட பல சிவஸ்தலங்களை இவர் நிறுவினார். 70க்கும் மேற்பட்ட திருக்கோவில்களை கட்டினார். அவை யாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கொச்செங்கச்சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஆகும். இத்திருக்கோவிலின் அழகில் மயங்கியபடி காவேரி கரையோரம் சென்றால் அக்கரையில் நமக்கு தென்படுவது திருச்சி மாநகர். மலைக்கோட்டை கம்பீரமாக காட்சி தர குடுமுருட்டி ஆறு தடுப்பணை என எத்தனையோ சுவாரஸ்யங்கள் இருக்க நமது கவனத்தை முதலில் ஈர்ப்பது உறையூர். இன்று திருச்சி என்ற பெரிய மாநகராட்சியில் ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் வரலாற்று சிறப்புகள் பல கொண்ட அபூர்வ நகரம் இது. உறையூர் முற்கால சோழர்களின் தலைநகரம் ஆகும். சோழ மன்னர்கள் தஞ்சையை தலைநகரமாக நிர்மாணிப்பதற்கு முன்பு உறையூர் முக்கியத்துவம் பெற்ற நகரமாக திகழ்ந்தது. காவேரி கரையோரம் எழுப்பப்பட்ட பிரம்மாண்ட சுவர், கோட்டைகளை கடந்து இங்குள்ள திருக்கோவில்களும் இவ்வூரின் கட்டிடக்கலை பறைசாற்றும் விதத்தில் அமைந்துள்ளன. அதிலும் 5 வர்ணங்களில் காட்சியளிக்கும் அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில், திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்படும் அழகிய மணவாள பெருமாள் திருக்கோவில், வெக்காளி அம்மன் திருக்கோவில், 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் 2ஆம் வரகுண பாண்டியரால் கட்டப்பட்ட தாந்தோணீஸ்வரர் திருக்கோவில்கள் காலங்கள் கடந்த பொக்கிஷங்கள். உறையூர் கதைகளின் ஆச்சரியத்தில் மூழ்கிய நமது கவனத்தை சற்றே மலைக்கோட்டை மீது செலுத்தினோம். நடுவில் ஒரு மலையும் அதை சுற்றி கோட்டையும் கொண்டு அமைந்துள்ளதால் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. இம்மலையில் 3 நிலைகளில் கோவில்கள் அமைந்துள்ளன. கீழே மாணிக்க விநாயகர் திருக்கோவில், மேலே உச்சிப்பிள்ளையார் திருக்கோவில் மற்றும் இடையே தாயுமானவர் திருக்கோவில் ஆகியவை உள்ளன. இதை தவிர பல்லவர் கால குடைவரை கோவிலும் பாண்டியர் கால குடைவரை கோவிலும் இம்மலையில் உள்ளன. சமவெளி அமைப்பிலேயே உள்ள திருச்சி மாநகரின் மத்தியில் சுமார் 83 மீட்டர் உயரமான இம்மலை அமைந்திருப்பது இயற்கையின் சிறப்பாகும். மிக பழமையான மலைகளில் ஒன்றான இது ஏறத்தாழ 3400 மில்லியன் வருடங்கள்
பழமையானதாக கணக்கிடப்படுகிறது. இக்கோட்டை பல வரலாற்று நிகழ்வுகளின் களமாக இருந்துள்ளது. இக்கோட்டை நாயக்கர்களுக்கும் பிஜாப்பூர், கர்நாடகம், மராட்டா ஆகிய அரசர்களுக்கு இடையே இடம்பெற்ற பல போர்களை கண்டுள்ளது. இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு காலூன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த கர்நாடக போர்களில் இக்கோட்டைக்கு முக்கிய பங்குள்ளது. காவேரியின் வடகரையில் ஸ்ரீரங்கம் தீவில் அரங்கநாதர் திருக்கோவில், திருவானைக்காவல் திருக்கோவில், தென்கரையில் உறையூர், மலைக்கோட்டை, உய்யகொண்டான் கால்வாய் என திரும்பிய திசையெங்கும் பிரம்மாண்டங்களை கொண்ட ஒரு அற்புத நகரம் திருச்சிராப்பள்ளி. புனித மலை நகரம் திருச்சிராப்பள்ளி தான் திருச்சிராப்பள்ளி என்ற பெயர் பெற்றது என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. சோழ, பாண்டிய, முத்தரைய மன்னர்களையும் விஜயநகர மன்னர்கள், இஸ்லாமிய அரசர்கள், ஆங்கிலேயர்கள் என பலரின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்நகரம் தமிழகத்தின் மையமாக திகழ்கின்றது. இந்தியாவின் சுத்தமான நகரங்களில் ஒன்றாகவும், முக்கிய தொழில் மையமாகவும், சிறந்த கல்வி நிறுவனங்களை பெற்ற நகரமாகவும் திருச்சி விளங்குகிறது. புராண சிறப்பு, வரலாற்று முக்கியத்துவம் என பலவற்றை பெற்றது இந்த காவேரி நகரம். திருச்சி ஸ்ரீரங்கம் கடந்து கொள்ளிடம் காவேரி நதிகள் வந்தடையும் அடுத்த பகுதிதான் தமிழினத்தின் நீர் மேலாண்மைக்கான சிறந்த சான்றாக விளங்கும் கல்லணை. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவானைக்காவல் சொன்ன கதை, முக்கொம்பில் கட்டப்பட்டு இன்று உடைந்திருக்கக்கூடிய அணை, திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை என பல சுவாரஸ்யமான கதைகளை காவேரியுடன் இணைத்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதுவரை நாம் பார்த்த காவேரிக்கும் அடுத்த வாரம் நாம் பார்க்கவிருக்கும் காவேரிக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. காவேரியை பின்தொடரும் நமது இந்த பயணம் தலைக்காவேரியில் தொடங்கி 7 வாரங்கள் ஆயிற்று. அடுத்த வாரம் கொள்ளிடம் மற்றும் பூம்புகாரில் இந்த காவேரி பயணத்தை நாம் நிறைவு செய்கின்றோம்.